நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மாப்பிள தமிழ் வந்துருச்சுடா. அப்படியா? ஆமாம் மாப்பிள, கோயில் பட்டியில் காராசேவையும் கடலை பருப்பையும் வாங்கி பையில போட்டுக்கிட்டு நேற்று பஸ்ஸில் புறப்பட்டு இன்னைக்கு பஸ்ஸில் வந்துருச்சு. ஏண்டா தமிழ் வந்துருச்சுன்றான், இப்படி ரியாக்ஷனே கொடுக்காம அமைதியா இருந்தா என்னடா அர்த்தம்? அவள் வந்தது எனக்கு தெரியும்னு அர்த்தம். அத்தான பார்த்தேன், வந்தது தெரியும்டா. எப்படி வந்தான்னு தெரியுமா உனக்கு? அவள் ஏறின பஸ் 180B அரசு விரைவு பேருந்து. டிக்கெட் விலை 187 ரூபா. முன்னாடி இருந்து 2வது ரோவில் ஜன்னல் ஒரு சீட்டு. ராத்திரி சாப்பாட்டுக்கு மதுரையில் பஸ்ஸு நின்றுருக்கு. ஆனால் தமிழ் வீட்டிலேருந்து இட்லி கொண்டு வந்ததால் பஸ்ஸை விட்டு இறங்கலை. காலையில் 3 மணிக்கு டீ சாப்பிட வண்டி விழுப்புரத்தில் நின்றுருக்கு. தாம்பரம் டச் பண்ணது 5:30 மணிக்கு. 6:10 கோயம்பேடு வந்து சேர்ந்துருக்கு. வேற ஏதாவது தகவல் வேணுமா? என்னடா சிட்டி ரோபோ மாதிரி ஸ்பீட் 1 டெராபைட் மெமரி 1 ஜிகாபைட்னு டக்கு டக்குன்னு ஒப்பிக்கிற? எல்லாம் ஒரு பொது அறிவு தான். மாப்பிள, நம்ம ஃபீஸ் கட்டின மேட்டர் அவளுக்கு தெரியுமா? தெரியாதுடா. ஸ்வேதா தான் ஃபீஸ் கட்டினதா தமிழ் நினச்சிட்டு இருக்கா. நல்லது மாப்பிள்ள. அப்படியே ஒருவேளை நீ தான் ஃபீஸ் கட்டினேன்னு தெரிய வந்தா கூட நாங்களாம் பணம் கொடுத்தேன்னு அவளுக்கு தெரிய வேணாம்டா. ஏன்டா? அப்புறம் எங்களை பார்க்குறப்பெல்லாம் அவளுக்கு தர்ம சங்கடமாக இருக்கும்டா. எதுக்கு தேவையில்லாமல் அவளுக்கு கஷ்டம் கொடுத்துக்கிட்டு. தப்புடா. நீங்கள் பண்ண உதவி கிடைக்கிற நன்றியும் மரியாதையும் எனக்கு மட்டும்தான். அது நியாயம் இல்லைடா. என்ன கோயிலா கட்டியிருக்கோம் தூணில் பேர் போடுறதுக்கு? ஃப்ரீயா விடுறா. ரொம்ப முடியலனா வேணா க்ளூவை கொடு. என்னென்னு கொடுக்கணும்? ஃபர்ஸ்ட் இன்டர்னல்ல கிளாஸ் ஃபர்ஸ்ட் வந்த பையனும் அதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கான். ஆனா அது யாரும் சொல்ல மாட்டேன்னு சொல்லிடு. மாப்பிள தமிழ் வர்றாடா. வரட்டும், விடுறா. அப்போ நாங்கள் உத்தரவு வாங்கிக்கிறோம். இருங்கடா. அவள் இப்படியே என்கிட்ட பேச மாட்டா. அப்புறம் எதுக்கு நீங்கள் கிளம்பிட்டு? எனக்கு என்னவோ அவ நேர்கோட்ல இங்க தான் வர மாதிரி தெரியுது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. கிட்ட வந்து டக்குன்னு ரைட்டில் கட் பண்ணுருவா. நான் உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். மச்சான் அப்புறம் பார்க்கலாம்டா. சரிடா. எனக்கு கூட லேபில் கொஞ்சம் வேலை இருக்கு மாப்பிள. நாளை இந்தியாவுக்கு என்ன தேவைன்னு நானும் யோசிக்க வேண்டியது இருக்கு. வரேன் மச்சான். சொல்லு தமிழ், என்ன விஷயம்? தமிழ் ஏன் அழுவுற? என்னாச்சு தமிழ்? கண்ணை தொடச்சிக்கோ தமிழ். பார்க்குறவங்க ஏதாவது நினைக்க போகிறாங்க. என்னன்னு சொல்ல, ஏன் அழுவுற? தேங்க்ஸ்னு எனக்கு சிம்பிளா சொல்ல தெரியல, அது அழுக வருது. எதுக்கு தேங்க்ஸ்? ஸ்வேதா எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டா. லூசு, உளறிட்டாளா? அது அதெல்லாம் மேட்ரே இல்லை, விட. சாரி வெற்றி, நான் உன்னை சரியா படிக்க விடல. எக்ஸாம் டைம்ல நிறைய டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். என்னால உனக்கு ரொம்ப கஷ்டம். ஆனா அது எதையும் மனசுல வச்சுக்காம இவ்வளோ பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்கேன். விடு தமிழ், இதெல்லாம் போய் சீரியஸாக பேசிக்கிட்டு. ஐம் சாரி வெற்றி. ஓகே, அதை விட்டு வேற ஏதாவது பேசுறியா? ஏன் இப்படி மணிரத்னம் படம் மாதிரி ஒரு வார்த்தையில் கேள்வி கேட்டால் நான் என்னன்னு பதில் சொல்கிறது? சரி, நானும் ஒரு பாணியிலே பதில் சொல்கிறேன். ஏன்னா நான் உன் நண்பன். அப்பாடா, இப்போ ஆச்சும் சிரிச்சியே. அவ்வளோ பெரிய அமௌண்ட் உனக்கு எப்படி கிடைச்சது? அதெல்லாம் தொழில் ரகசியம், கேட்கக்கூடாது. ஒரு பக்கம் நீ ஹெல்ப் பண்ணது சந்தோஷமா இருக்கு, இன்னொரு பக்கம் உன்னை கஷ்டப்படுத்திட்டேனோன்னு சங்கடமாவும் இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எனக்கே என்னுடைய நிலைமையை யோசிச்சா அவமானமா இருக்கு. இங்கே பாரு தமிழ், தேவையில்லாமல் எதையும் யோசிச்சு குழப்பிக்காத. நல்லா படி. நாங்கள் ஜெயிக்கிறத விட நீ ஜெயிக்கிறது தான் எங்களுக்கு பெருமை. கஷ்டமான சூழ்நிலையில் கிராமத்துல இருந்து இவ்வளோ தூரம் வந்த நீ இன்னும் கூட சாதிச்சு காட்டணும் தமிழ். இன்னொரு வாட்டி நீ எதையும் நினச்சி டிஸ்டர்ப் ஆகக்கூடாது தமிழ். நீ படிக்க முடியாத காரணம் நானும் தெரிஞ்சா நானே உன்னை விட்டு விலகிடுவேன். அப்படிலாம் ஒன்றும் இல்லை. எப்பவும் நீ தான் கிளாஸ் ஃபஸ்ட்டா காலேஜ் ஃபஸ்ட்டா இருக்கணும். உனக்கு எப்போ எது வேணாலும் என்கிட்ட கேளு தமிழ், நான் எப்படியாவது அரேஞ்ச் பண்ணுறேன். நீ எப்பவும் தோக்கக்கூடாது, நான் உன்னை தோக்கவும் விட மாட்டேன். சரவணா, என்னடா ஏன் நோ மாதிரி இருக்க? ஏற்கனவே நீ ஒரு ஃபீலிங்ஸ் பாண்டியன், இப்போ அது இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியான மாதிரி தெரியுதே. ஒரு சின்ன விஷயம் நடந்துருச்சுடா. என்னாச்சு? இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு, சொல்லவே இல்லை. சொல்லியிருந்தா மட்டும் என்ன பண்ணிருப்ப? திவ்யாவோட அப்பாவை
ஃபேஸ் டு ஃபேஸ் பண்ணியிருப்பேன். டெக்குலா, உன் சைஸ்க்கு நீ யாரையும் ஃபேஸ் பண்ண முடியாது. அவங்க அப்பாவோட தொப்பையை பார்த்தா நீ கோவப்பட்டிருப்ப. அதனால ஒரு பிரோஜனமும் கிடையாது. வர வர உன்னோட கர்ஜனை ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. பழைய விஜயகாந்த் படம் ரொம்ப பாக்குறேன்னு நினைக்கிறேன். அப்பா சரவணன் சிரிச்சிட்டான்டா. மச்சான் இப்படி ஆயிடுச்சேடா. ஏன் இப்போ என்னாச்சுன்னு இப்படி ஃபீல் பண்ற? சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன்டா. அதுக்கு ஃபாலோ பண்ணணும்ல. ஐயா அந்த காலத்து ஆளா இருக்க. சத்தியம் நான் முன்னால் போற ஆட்டோவா பின்னாலே ஃபாலோ பண்றதுக்கு? அப்ப இல்லையா? குலா எக்ஸ்பிளைன் கரோடா. அம்மா மேல சத்தியம் பண்ணி நீ ஃபாலோ பண்ணலனா என்ன ஆகும்? அம்மாவுக்கு ஏதாவது ஆகும். நீ யார் மேல சத்தியம் பண்ண? சாமி மேல. அப்ப நீ ஃபாலோ பண்ணலனா சாமிக்கு தானே ஏதாச்சும் ஆகும். குள்ள லவ் பாயிண்ட பிடிக்கிறானே. உலகத்தையே காக்குற சாமிக்கு நம்மால ஏதாவது ஆகுமா? ஆகாது. அதனால அந்த சத்தியத்தை பத்தி நீ டோன்ட் வரி. டேய் தெய்வம் நின்னு கொள்ளுண்டா. தெய்வம் நின்று கொள்ள ஆரம்பிச்சா அதனால உட்காரவே முடியாது. பல பேரை கொள்ளணும். இதெல்லாம் ஒரு தப்பா? அதுக்கு இல்லடா மாப்பிள்ள, இந்த அப்பனுங்க சரியான டார்ச்சர் பிடிச்சவனுங்க. ஜாலியாக அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி 50 வயசு வரைக்கும் வாழ்ந்துருவானுங்க. அப்புறம் மூடிட்டு இருக்கவன் தானே மாட்டானுங்க. அதை செய் இதை செய்யாதன்னு நம்ம வாழ்க்கையை சேர்ந்து வாழ ஆரம்பிப்பானுங்க. கரெக்ட் மாப்ள. டேய் பெரியவங்க அவங்க அனுபவத்தை சொல்றத கேக்குறது தப்பா? நீ யோசிச்சு பாரு. திவ்யா அப்பனுக்கு என்ன அனுபவம் இருக்கு? வட்டி கொடுப்பான், திருப்பி தரலன்னா கையை கால உடைப்பான், அப்பவும் தரலனா போட்டு தள்ளுவான். இது ஒரு பெரிய அனுபவமா? இந்த அனுபவசாலி சொல்றான்னு நாம கேட்கணுமா? ஆமால. ஆமா மச்சான், அவனுங்கெல்லாம் அந்த காலம். ஒரு மிக்ஸி கிடையாது, கிரைண்டர் கிடையாது, கம்ப்யூட்டர் கிடையாது, கலர் டிவி கிடையாது. எம்ஜிஆர் சிவாஜி படத்தை தவிர உலகத்துல என்ன நடக்குன்னு அவங்களுக்கு தெரியாது. அவ்வளவு எதுக்கு ஒரு ஜெட்டி கூட அவங்க காலத்துல கண்டுபிடிக்கல. இந்த மாதிரி அண்டர்வேர் பாட்டிங்க நம்மள மாதிரி சாஃப்ட்வேர் கேஸ்க்கு என்னடா அட்வைஸ் பண்ண முடியும்? உண்மையை சொல்லணும்னா நாம தான்டா அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணணும். இப்ப என்னடா சொல்ல வரீங்க? சத்தியம் சக்கரை பொங்கல்லாம் இந்த மாடர்ன் ட்ரெண்ட்ல கிடையாது. இது ஃபார்முலா வேர்ல்ட். ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் சேர்த்தா வாட்டர் வரும். யார்கிட்ட சத்தியம் வாங்கினான்னு யாராவது மாத்த முடியுமா? முடியாது. அப்புறம் என்ன மாப்ள, லூஸ்ல விடு. அப்போ திவ்யா கிட்ட பேசு மச்சான், அதுல ஒரு தப்பும் இல்ல. என்ன சோக் நீ என்ன சொல்ற? மாப்பிள்ள அப்பனுங்க அப்படிதான் இருப்பானுங்க. சரி சரி சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்க்க வேண்டியதான். இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது. நல்ல விஷயத்துக்கு இந்த அப்பனுங்க என்னைக்கா சத்தியம் வாங்கியிருக்காங்களா? மாட்டானுங்க. அவங்களுக்கு பிடிக்காத விஷயத்துக்கு மட்டும்தான் சத்தியம் வாங்குவானுங்க. அதை டீல்ல விட்டு நீ ஃபீல் பண்ண மச்சான். தேங்க்ஸ் டா மாப்ள. இது எங்க கடமை மாப்ள. அடுத்தது என்னடா? சத்தியத்தை சைடுல வச்சுட்டு திவ்யாவை போய் பாரு. சில அப்பனுங்க அடிப்பானுங்க உதைப்பானுங்க. அவனுங்க நம்பியா டைப்பு. சிலவனுங்க நான் செத்து போயிருவேன்னு எமோஷனலா மாட்டுவானுங்க. அவனுங்க பூர்ண விஸ்வநாதன் டைப்பு. சில அப்பனுங்க சத்தியம் அது இதுன்னு மாறலாம் பயமுறுத்துவானுங்க. அவனுங்க மாணிக்க விநாயகன் டைப்பு. மொத்தத்துல 3 பேரும் வில்லன் தான் மாப்ள. கரெக்டா. நல்ல அப்பன் பசங்களுக்கு நல்லதுதான் நினைப்பான். இந்த மாதிரி டப்பா அப்பனுங்க தான் அவங்களுக்கு மட்டுமே நல்லது நினைப்பாங்க. ஆஹா, அவனே பாயிண்ட் பிடிக்கிறானே. மாப்ள, அந்த சத்தியம் வாட் சத்தியம், வேர் சத்தியம், ஹூ சத்தியம், வென் சத்தியம், ஒய் சத்தியம். ஆஹா, அசத்து மாப்ள. மச்சான் நான் வரேன்டா. மச்சான் பின்னிட்டோம். நீயும் அசத்திட்ட. என்ன கருத்து? உங்க அப்பா இருக்கானே. டேய், எங்க அப்பாவை பத்தி ஏதாவது தப்பா பேசினேன் அடிச்சு பல்லையெல்லாம் கழட்டிடுவேன். டேய், நான் சாமியை பார்த்ததில்லடா. எங்க அப்பா தானே எனக்கு சாமி. நான் போட்டிருக்க சட்டையிலேருந்து ஷூ வரைக்கும் எல்லாம் அவரோட உழைப்பில் வாங்கினது. இன்னைக்கு நான் இப்படி இருக்கேன்னா அது காரணம் எங்க அப்பா மட்டும்தான். என்னோட சிரிப்புக்கு பின்னால எங்க அப்பாவோட தியாகமும் உழைப்பும் தான்டா இருக்கு. அப்பாவை கும்புறவனுக்கு எந்த தெய்வமும் தேவையில்லடா. அவருக்காக காதல்னடா உயிரை கூட விட்டு கொடுப்பேன். கரெக்டா? இவன் நல்லவனா கெட்டவனா? என்ன பண்ண போற? சொல்லுடி, என்ன பண்ண போற? தெரியலடி. தெரியலையா? சும்மா இருந்தவனுக்கு நோட்டு வாங்கி கொடுத்து பேனா வாங்கி கொடுத்து எழுதுறா கவிதைன்னு ஏத்தி விட்டுட்டு இப்ப தெரியலன்ற. நன்னா இருக்கே நீ சொல்றது. அவன் டேலண்ட் என்கரேஜ் பண்ணது தப்பா? அவ என்கரேஜ் பண்ணது அவனோட டேலண்ட் இல்ல, அவனோட காதல. நான் ஒத்துக்க மாட்டேன். நீ ஒத்துக்கலனாலும் அதான் உண்மை. இப்போ எதுக்கு நீங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? நீ பேசாதனால தான் நாங்க 2 பேரும் பேச வேண்டியதா இருக்கு. ஆமாண்டி, உன் மனசாட்சி என்னன்னா கேட்டு ஒரு நல்ல முடிவாடு. ரஜினி, நீ என்ன சொல்ல வர? எந்த பேரண்ட்ஸும் லவ் ஒத்துக்க மாட்டாங்க தான். அவங்க சொல்றாங்கன்னு நீ பேக் அடிச்சு சரவணனை வேண்டான்னு சொல்றது நியாயமே இல்ல. காலேஜ் படிக்கிறப்போ என்ன காதல் வேண்டி இருக்கு? அப்படியா? சரி, இது ஒரு தடவை நீ அசோக் கிட்ட வந்து சொல்லிடு. ஏன் நான் ஏன் இதை அவன்கிட்ட சொல்லணும்? அப்ப ஊருக்கு தான் அட்வைஸ், உனக்கு இல்ல. இப்ப எதுக்கு திவ்யா மேட்டர் பேசுறப்போ ஏன் மேட்டர் எடுக்கிற? இல்ல, அவளுக்கு அட்வைஸ் பண்றத நீயும் ஃபாலோ பண்ணும்ல. இங்க பார், அது வேற இது வேற. அசோக் முன்னாடி அதை சொல்ல முடியுமா முடியாதா? சொன்னா என்ன ஆகும்? ஏன் ரூட்டு கிளியர் ஆகும்ல. வில்லி சரியான வில்லிடி நீ. உண்மையை சொல்றேன், மனசுக்கு நியாயம்ன்றத செய்யறேன். உங்களை மாதிரி குழப்பிக்கிறது இல்ல. உங்க சண்டே கொஞ்சம் நிறுத்துறீங்களா? சாரி, நீ என்ன யோசிக்கிறேன்னு சொல்லு. எனக்கு 2 பக்கமும் இருக்க நியாயம் புரியுது.
ஆனா யாருக்காக யாரை விட்டு கொடுக்கறதுன்னு தெரியல. நம்ம பெத்தவா மனசை கஷ்டப்படுத்திட்டு நம்ம எதுவும் செய்யக்கூடாது. அப்படியா? என்ன பேசவே விட மாட்டேங்கிறாடி. குறுக்க குறுக்க போந்து குழப்பறா. சரி சரி, நீ முதல்ல பேசு. உங்க 2 குடும்பத்துக்கு நடுவில் இருக்க உறவை பிரிக்கிறது தப்போ இல்லையோ? உன் தோப்பனார் ஊருக்கெல்லாம் கெட்டவரா இருக்கலாம், ஆனா உனக்கு நல்லவரா இல்லையா? நல்லவர் தான். அவரை ஆயுசு முழுக்க சங்கடப்படுத்திட்டு சந்தோஷமா இருக்க முடியும்னு நோக்கு தோன்றுதா? இத்தனை வருஷம் வளர்த்த அவளுக்காக நீ எதையும் செய்யணுமா வேண்டாமா? அவளுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்க, அதை மறந்துடாது. அதுபடி நடக்கிறதா ஒரு நல்ல பொண்ணுக்கு அடையாளம். முடிச்சிட்டியா இல்ல இன்னும் ஏதா இருக்கா? இப்போதைக்கு அவ்வளோதான். நீ வேற ஏதாவது லா பாயிண்ட் பிடிச்சா அதுக்கு நான் கவுண்டர் தரேன். இப்போ நான் பேசலாமா? தாராளமாக பேசலாம். இவ்வளோ நாள் வளர்த்தாரு, அதனால அவர் சொல்றதெல்லாம் கேட்கணுன்றது சும்மா பேச்சு. ஒரு ஆட்டுக்கு புல்லு போட்டு இலை போட்டு ஆசையா வளர்க்குறேன்னு வச்சுக்கோ. ஆடே ஆடே, நான் தான் உன்னை வளர்த்தேன், அதனால உன் கழுத்தை வெட்டிக்கிறேன்னு சொன்னா அது என்ன நியாயம்? எல்லா வசதியும் பண்ணி கொடுத்துட்டு உன் சந்தோஷத்தை மட்டும் பிடுங்கிக்கிறேன்னு உங்க அப்பா சொல்றது நியாயமே இல்லை திவ்யா. சேட்டு நன்னா பேசுறாளே, புதுசா யாராவது வக்கீலோட சுத்தின்னு இருக்காளோ என்னமோ. உன் அப்பாவும் அவங்க அப்பாவும் சேர்ந்து இருக்கிறது முக்கியமா இல்ல நீயும் அவனும் சேர்ந்து இருக்கிறது முக்கியமா? 5 டைலாக் பேசினாலும் பஞ்சு டைலாக்கா பேசுறாளே திவ்யா, கவுந்தராதடி. அதுவும் இல்லாம உன்னை பார்த்தாலே ஓடி ஓடி போனவனை துரத்தி மன்னிப்பு கேட்டு அவனுக்கு ஷர்ட் வாங்கி கொடுத்து அவன் எழுதின காதல் கவிதைலாம் உருகி உருகி படிச்சு கண்ணாலே காதல் சொல்லிட்டு இப்ப எல்லாத்தையும் அழிச்சிடுன்னு சொல்றியே, அவன் மனசு என்ன பிளாக் போர்டா? நீ நினைச்சா எழுதுறதுக்கும் பிடிக்கலன்னா அழிக்கிறதுக்கும். ஆஹா, பிளாக் போர்டு எக்ஸாம்பிள் நன்னா இருக்கே. சினிமாவில் வந்தா எல்லாரும் கிளாப் பண்ணுவா. நான் சொல்றது புரியுதா? இப்போ நான் என்ன பண்ணுன்ற? இப்போவே ஏன் ஒரு முடிவு எடுக்கிற? இன்னும் காலேஜ் முடிக்க 4 வருஷம் இருக்கு. எப்பவும் போல சரவணன் கிட்ட பழகு, காலேஜை முடி, வேலை கிடைக்கட்டும், அதுக்கப்புறம் முடிவு பண்ணிக்கலாம். வீட்டுக்கு தெரிஞ்சா? தெரியாம பாத்துக்கோ, இதெல்லாமா சொல்லி தருவாங்க. நீ என்னடி சொல்ற? எதுவாக இருந்தாலும் இப்பயே டிசைட் பண்ணுறது தான் நல்லது. இன்னொரு 4 வருஷம் விட்டுட்டு அப்புறம் வேண்டான்னு சொன்னா டேமேஜ் ஜாஸ்தியாக தானே இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பால் அவனுக்கு உனக்கு உங்கள் 2 பேர் வீட்டுக்கு எல்லாருக்குமே கஷ்டம்தான். அதனால் இதெல்லாம் விட்டுட்டு நன்னா படிக்கிற வழியை பாருங்க. இதை தள்ளி வச்சாதான் 2 பேரும் நன்னா படிக்க முடியும். ஒழுங்காக படித்தாதான் உங்கள் 2 பேருக்கும் நீங்கள் விரும்புகிற வாழ்க்கை கிடைக்கும். பார்த்துக்கோ. அப்போ ஆரம்பத்திலேயே நான் அவனை என்கரேஜ் பண்ணது தப்பு இல்லையா? தப்பு தான், ஆனால் அது சின்ன தப்பு. அவன்கிட்ட மன்னிப்பு கேட்டு அது சரி பண்ணிக்கோ. 2 குடும்பமும் வெட்டிண்டு குத்திண்டு இருக்கிற மாதிரி பெரிய தப்பு பண்ணிட்டு அப்புறம் வாழ்க்கை பூரா அழாது. லைஃப்னா ரிஸ்க் எடுக்கணும், அப்பதான் பிடிச்சது கிடைக்கும். நமக்கு பிடிச்சவங்களுக்காக வாழ்க்கையில் நம்ம சில தியாகங்கள் பண்ணணும். அப்பதான் லைஃப்க்கு ஒரு பர்பஸ் இருக்கும்.